நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட் நம்ம டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பீக்க பிரேக் பண்ணிட்டு, அகைன் பிரைஸ் ஆக்ஷன குடுத்துருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் அகைன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா புல்லிஷ் க்ளோஸ் வச்சிருச்சு அப்டின்னா, அகைன் நல்ல ஒரு புல் மூவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ஹை பிரேக் பண்ணால், நல்லா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அடுத்த லெவல் என்ன அப்டிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் லாங் டார்கெட்டா இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு போகுமா, போகாதா அப்டிங்கிறது இந்த லெவல்ல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா, அத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் சப்போர்ட். மார்க்கெட் வந்து எங்கங்க சப்போர்ட் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேள மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் ஆச்சு. இங்கேருந்து கரெக்ஷன் ஆச்சு அப்டின்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டா ஒரு 23,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்க தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து இன்டர்டே டைம் ஃப்ரேம்ல வந்து செல் குடுத்ததுனாலோ, அல்லது புல் குடுத்ததுனாலோ என்ன பண்ணலாம் அப்டிங்கிறத செக் பண்ணுவோம். ஒருவேள மார்க்கெட் இந்த இடத்துல இன்டர்டே டைம் ஃப்ரேம் செல் அப்படிங்கிற விஷயத்த இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,500 இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அங்க வந்த பிறகு நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஸோ இப்ப பார்ப்போம் இன்டர்டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன்ல இருக்குன்னு. ஸோ இன்டர்டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளியராவே வந்து ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. பைல இருந்தாலும், இதில நான் வந்து சொல்லிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த லெவலுக்கு கீழ நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். அது ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் மார்க்கெட் 24,230 இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நமக்கு நல்லது. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் என்னன்றத நான் சொல்றேன். அதன் பிறகு உங்களுக்கே கிளியரா உங்களுக்கு புரியும். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆஸ் யூசுவல் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ புல் மூவ்க்கு போறதுக்கு தயாராகி பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சாப்பி மார்க்கெட்டாவே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு புல் மூவ் குடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம கரெக்ட்டா இந்த ஏரியால வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தோம். ஆ இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்ட பேஸ் பண்ணி நம்ம வச்சிருந்தோம். பட் ஆனா முடியும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஹோல்டிங் வைக்காம இன்ட்ராடே டார்கெட்ட வந்து புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ இப்போ அ ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ சேம் அஸ் டே டைம் ஃப்ரேமும் சரி, இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் சரி, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ற மாரியான லெவல்ல தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஒருவேளை யாராவது புட் ஆப்ஷன்ல இருக்கீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து 24,230 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் தான் புட் ஆப்ஷனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை புட் ஆப்ஷன்ல இருக்கீங்க, ஒரு வேள தவறுதலா இருக்கீங்க அப்டின்னா, இந்த லெவலுக்கு ஒரு வேள ரீச் ஆச்சுனாலோ, இந்த ஏரியா வர்றப்ப நீங்க வந்து சேஃப் எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, அகைன் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல போனால் நல்ல விஷயம். அதர்வைஸ் இந்த லெவல பிரேக் பண்ணாத வரைக்கும் கால் ஆப்ஷன் சைட்ல முயற்சி பண்றது தான் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, ட்ரெண்ட் சேம் அஸ் ஒன் டேவும் சரி, டே டைம் ஃப்ரேமும் சாரி 30 மினிட்ஸ் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் சரி, ஹை ட்ரெண்ட்ல தான் ஆக்டிவேட் ஆகி ரெடியா இருக்கு. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹை ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது, அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இன்டர் டைம் ஃப்ரேம்ல போகல. ம் மேபி நாளைக்கு இந்த லெவல பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை கேப் அப் ஆகி ரெட் பாரா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஒருவேளை வந்து இது பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, 24,560 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 24,560 வரைக்கும் போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அகைன் இந்த ஹைய வந்து மார்க்கெட் ஒருவேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் இந்த லோவ ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கான வியூ இதுதான். ஸோ மோஸ்ட்லி ஒருவேளை இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் போறது தான் நல்ல விஷயம். அதர்வைஸ் இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா,
இந்த லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 24,560 வரைக்கும் கொண்டு போகலாம் கால் ஆப்ஷன் சைட்ல. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுதா? அல்லது சஸ்டெயின் ஆகுதாங்கிறதையும், ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பை ட்ரெண்ட்க்கு சாதகமா பிரேக் ஆனால் மட்டும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்ல விஷயம். ஒருவேளை புட் ஆப்ஷனுக்கு போகணும் அப்டின்னா, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான லெவல் குடுத்து இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைட்ல வந்து 24,100 வரைக்கும் மார்க்கெட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 24,100 வரைக்கும் டவுன் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாரியான லெவல்ல ஓப்பன் ஆகுது, பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ நம்ம குடுப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆ லைவ் அப்டேட் வந்து டெலகிராம் சேனல் நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.